அப்போ பசங்க தான் உலகம் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது இது முக்கியம்னு கருதப்பட்டாது. அதனால் அப்படி நினச்சிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து தேவையில்லாமல் சில பேர் போட்டு சங்கீதா அவர்களில் ட்விஸ்ட் பண்ணது தான் நிறைய விஷயங்கள். அது எரியிற விளக்குல வந்து இன்னும் எண்ணெயை ஊற்றி குபுக்குன்னு எரிய விடுறதாங்க. பேரும் விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க விஜய் அவர்கள், சங்கீதா அவர்களும். அழகான 2 பசங்க. ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கு. அப்படி ஜேசன் செஞ்சாலும் எவ்வளோ மெச்சூரிட்டியான ஸ்பீச் பார்த்தீங்களே நீங்கள். ஜனநாயகன் படம் எடுத்ததே நான் திரும்பி சொல்லிக்கிறேன். அம்மா அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்கணும், அந்த படமே எடுத்தார். தன்னுடைய இறுதி படம் பேசக்கூடிய படமாக இருக்குன்னு சொல்லி. பொண்ணு மேலே அவ்வளோ பிரியம், சங்கீதா மேலேயும் அவ்வளோ பிரியம். நீங்கள் இல்லைன்னா சங்கீதா அவர்கள் கேட்கும் போதே சரி ஓகே நீ தானப்பா விருப்பப்பட்டு கேட்குறேன்னு சொல்லி டக்குன்னு ஃபேமிலியில் கழித்து போட்டு டைவர்ஸ் கொடுத்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கு அவருக்கு? இல்லைங்க அவரு குடும்பம் அப்படி தாங்க இருக்கு. அவருக்கு தெரியாதா? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. அவங்க தான் சொல்கிறாங்க குடும்பம் அவர் பிரச்சனை பார்த்துக்குவார், அதையே நீ பேசுகிற. இப்போ நல்லா முதலமைச்சரை வந்து எவ்வளோ விஷயங்கள் நாட்டுக்கு அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க அதை. ஸோ இப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சராக வரும்போது செய்யும்போது அவருக்குள்ள அந்த தமிழ் மக்களுடைய ஆரவாரம் இங்கே இருக்கிற ஒரு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணுங்க. வீட்டில் எல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஒரு அப்பா அம்மா. அதானங்க நிஜம், அது உண்மை தானேங்க. ஏதோ பிரச்சனை வந்துட்டீங்க, அது சேர்த்து வைக்கிறத பேரண்ட்ஸ் எல்லாமே ஒன்று சேருவாங்க. அதுதான் எஸ்ஏஎஸ் அவர்களும் சோபா அவர்களும் அவ்வளோ முயற்சி பண்ணினதே. சங்கீதா அவர்களுடைய அங்கே பேரண்ட்ஸும் அதுதான் முயற்சி பண்ணாங்க. பட் அது இப்போ கிட்டத்தட்ட நல்ல விஷயமா நடந்திருக்குன்னு நினைக்குது. ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களே அரசியல் ரீதியாக வெடிக்கிறது, குடும்பத்திலிருந்து பிரிக்கணும், அது குடும்பத்திலேயே பார்க்காதவர் நாட்டுக்கு என்ன பார்க்க போறோம் தான் நிறைய பேர் பேசினாங்க. அதுதான் சொன்னார், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பார்க்க தெரியும்னார். ஸோ அதெல்லாம் தாண்டி கடந்து தான் வந்தார். மக்கள் அதெல்லாம் புரிஞ்சாங்க, மக்களுக்கும் தெரியும். அது அவருடைய எந்த பாட்சாவும் பலிக்கலைங்க. எப்படியாவது மக்கள் மத்தியில் குறைக்கணும்னு பார்த்தாங்க, பெண் மத்தியில் ஆதரவு குறைக்கணும்னு பார்த்தாங்க, வரவிடாமல் கெடுக்கணும்னு பார்த்தாங்க. ஒரு விஷயம் நடக்கலை. விஜய்க்கு பிடிக்காதவர்களை வச்சு ஏகப்பட்ட சோசியல் மீடியாவில் உட்கார வச்சு ஃபேக் நியூஸாக கொடுத்து அடி அடி அடின்னு அடிக்க வச்சாங்க. தன் மனைவி மேலே அக்கறை இல்லாதவர் ஒருத்தர் பார்க்காத செய்வது எப்படி தமிழ்நாட்டு மக்களை பார்க்க போகிறார், பெண்களை பார்க்க போகிறார், பாதுகாப்பு தர போகிறான்னு தானே பேசுனாங்க. ஒட்டுமொத்த ஒரே வார்த்தை நான் பார்த்துக்கிறேன் என் ஃபேமிலின்னு சொல்லி முடிச்சார்ல. இது வரைக்கும் எதாக இருந்தாலும் வீட்டுக்கு தானே போகிறாரு. பார்த்தா ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, பனையூர் வந்து கட்சி ஆஃபீஸ் இருக்குது, பட்டையனபாத்தில் அவருக்கு ஃப்ளோரில் ஆஃபீஸ் இருக்குது, அதை படுத்து தூங்கலாம்ல. நேரம் இன்னும் வீட்டுக்கு தானே போகிறாரு. அல்ல எல்லாமே சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமான செய்தி. அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜயோடைய ரசிகர்களுக்கும் சங்கீதா அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் மதியானம் ஆனால் கூட இன்னைக்கே தான் வழக்கம் முடிக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது இன்றைக்கே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுன்னு முடிவு பண்ண ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல